சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், நிஃப்டியோட சார்ட்டு பார்க்க போகிறோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மந்த்துக்கான சார்ட் ஓகேங்களா. 3 மந்த்ஸாக கண்டினியூவாக மார்க்கெட் என்ன தான் இருக்குது, ஆக்சுவலாக பையில் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக 3 மந்த்ஸாக பையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இந்த லோவில் இருந்து 22,000 டு மார்க்கெட் நியர் 26,000 ஓகேங்களா. மந்த்லி சார்ட்டுன்றப்போ இதை வந்து நம்மளால் வீக்லிக்கு இந்த சார்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மந்த்லியில் ட்ரெண்டு தான் பார்க்குறோம், என்ன ட்ரெண்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். ஸோ போயிட்டு வீக்லி சார்ட் ஓகேங்களா. வீக்லி சார்ட்டில் ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டு நமக்கு இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ரீடெஸ்ட்மெண்ட் ஸோ மார்க்கெட் வந்து 26,188 26,188 வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 25,000 சார்ட்டு ஃபிப்பு நமக்கு வேறு மாதிரி வரும். இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, ஃபிப்பு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, லெவல்ஸும் இந்த பக்கம் இருக்கும். செட்டிங்ஸில் போய் மாற்றலாம். ஓகே, இந்த பக்கம் இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 0.6 இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்கு பாருங்கள் 0.6 ஓகேவா இந்த லெவலு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குது 26,188 26,188 ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் பார்ப்போம். ஸோ வீக்லியில் இந்த மந்த்லியில் ட்ரெண்டை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷனில் இருக்குது மந்த்லியில், வீக்லியில் ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ வீக்லியில் இப்போது 26,188 26,188 இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் இதுக்கப்புறம் மேலே போகும். அது வரைக்கும் மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. வீக்லி கன்ஃபர்மேஷன் இதுதான். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா டே சார்ட் பார்த்துடலாம். $26,191 ஓகேங்களா. இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பை ட்ரெண்டு பார்ப்போம், கரெக்ஷன் இருக்கலாம். இல்லைன்னா இங்கே நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அங்கே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓவரால் வந்து நமக்கு இங்கே பிரேக் அவுட்டு ஓகேங்களா. ஸோ அதனால் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 26,191 பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து நமக்கு டபுள்
டபுள் பாட்டம் கான்செப்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3 ட்ரெண்டு பார்த்துருக்கோம். மந்த்லியில் கரெக்ஷனில் இருக்குது. வீக்லியில் 26,192 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா பை ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே டார்கெட் பார்க்கலாமா? டேவில் வந்து இன்னுமே மார்க்கெட்டை வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறப்போ 26,100 26,300 வரைக்கும் போகலாம். 26,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே என்ன பண்ணணுன்னா $26,098. ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நம்ம பார்த்தது தான் 26,200. அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து 26,492 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நமக்கு இந்த லெவலை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் பை அண்ட் செல். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நிஃப்டியோட லெவல்ஸ் அதுதான். ஸோ ஏதாவது நமக்குன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இமேஜ் ஒரு ஆடு வந்துருச்சு கொடுக்க. ஓகேங்களா? சரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் ஆன் டைமுக்கு குயிக்காக வந்துடும். தேங்க்யூ.